விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். ஆடி மாதத்திற்கும் மகாபாரதத்திற்கும் உள்ள ஒற்றுமையை நாம் அறிந்து கொண்டு பலன் பெறுவோமா? மகாபாரதத்தை கேட்டாலும் படித்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் 3 நலன்களையும் பெற்று நன்மக்களை அடைந்து நலமுடன் வாழலாம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். இனி 2ஆம் பதிப்பில் விட்ட இடத்தில் இருந்து தொடங்குவோம். பலராமர் குருச்சேத்திரத்தை அடைந்தார். அவரை கண்ட பாண்டவர்கள் அன்புடன் பணிந்து வரவேற்றனர். பலராமர், எனது அருமை பாண்டவர்களே, பீமனும் துரியோதனும் எனது சீடர்கள். அதனால் 2 பக்கம் இருப்பவர்களும் எனக்கு சமமே. என் தம்பி எந்த பக்கம் உள்ளாரோ அங்கு வெற்றி நிச்சயம். நான் என் தம்பிக்கு எதிராக நின்று போர் புரிய மாட்டேன். துரியோதனின் அழிவையும் நான் காண விரும்பவில்லை. ஆகவே தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறேன் என்று கூறி புறப்பட்டார். ருக்மணியின் தமையன் ருக்மி என்பவன் தனுர் வேதத்தில் வல்லவன். விஜயம் என்ற இந்திர வில்லை உடையவன். ஆனால் அவன் கர்வம் உள்ளவன். பாண்டவர்களிடம் வந்து, எனக்கு நிகர் நான் தான், உங்களுக்கு உதவி புரிய வந்துள்ளேன் என்றான். அர்ஜுனன் புன்னகையுடன், உங்களது அன்புக்கு நன்றி, தங்களது உதவி ஏதும் எங்களுக்கு வேண்டாம் என்றார். பின்னர் அவன் துரியோதனனை சென்று அடைந்தான். துரியோதனா, நீ என் மூலம் வெற்றி பெறுவாயாக என்றான். துரியோதனன் அவனது அகங்காரத்தை கண்டு, உன் உதவி எனக்கு தேவையில்லை என்றான். ருக்மி பலராமருடன் தீர்த்த யாத்திரைக்கு சென்றான். இருபுறமும் அணிவகுத்து நிற்கின்ற படை வீரர்களை காண காண்டீவன் விருப்பம் கொண்டான். கிருஷ்ணர் படைகளின் மத்திய பகுதிக்கு தேரை கொண்டு சென்று நிறுத்தினார். அங்கு கண்ட காட்சி அர்ஜுனன் மனதை கரைத்தது. மனம் குழம்பியது. உள்ளம் வேதனையில் தவித்தது. கேசவா, இங்கு பகைவரையே காணோமே. இது என் குருநாதர், இவர் என் பாட்டனார், இங்கு உள்ள எல்லோரும் எனது உறவினர்கள். இவர்களை கொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. இந்த போரை யான் விரும்பவில்லை என்று கூறி வில்லையும் அம்பையும் கீழே வைத்தான். இதை வியாசர் மூலம் ஞானக்கண் பெற்ற சஞ்சயன் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரனிடம் கூறினார். மனம் கனிந்து குழம்பி கண்கள் குளமாக பழைய நினைவுகளுடன் நிற்கின்ற காண்டீபதரனை நோக்கி கண்ணபிரான், அர்ஜுனா, ஏன் இந்த அச்சம்? இந்த அச்சத்தை நீ அடைந்ததற்கு காரணம் என்ன? இது நிந்தனைக்குரியது. அதை விடுத்து எழு, போர் செய் என்றார். மதுசூதனரே, நான் வணங்கத்தக்க பீஷ்மரையும் எனது குருவான துரோணர், குலகுரு மற்றும் கிருபாச்சாரியார் போன்றவர்களையும் கொல்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்தேனும் பிழைத்து விடலாம். பகவானே, யதுகுலநாதரே, ஒரு மனிதன் எதனால் தூண்டப்பட்டு பாவம் செய்கிறான்? அர்ஜுனா, காமமே குரோதமாக பரிணமித்து புத்தியும் மனமும் திரிதோஷத்தில் சிக்குண்டு மனிதன் பாவம் செய்கிறான். ஆதலால் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு ஞானத்தை கெடுக்கின்ற காமத்தை நாசம் செய்வாயாக என்றார் பரந்தாமன். புருஷோத்தமரே, பிரம்மம் என்பது யாது? அத்தியாத்மம் என்பது எது? தர்மம் என்பது என்ன? கர்மம் என்பது என்ன? ஆதிபூதம் என்பது யாது? எது தெய்வம் என்று சொல்லப்படுகிறது? இந்த உடம்புக்கு ஆதியஞன் யார்? அப்படி ஒருவர் இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர்? மனதை அடக்கி உண்மையே நினைத்த வண்ணம் வாழ்ந்தவர்களை மரணத்திற்கு பின் நீர் எவ்வாறு அறிந்து கொள்கின்றீர் என்று அர்ஜுனன் கேட்டான். அழிவற்றதாயும் எல்லாவற்றுக்கும் மேலானதாயும் இருப்பது பிரம்மம். அதன் சுபாவம் அசைவற்ற அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. உயிர்களின் உற்பத்திக்கு காரணமான யஞமானது கர்மம் என்று சொல்லப்படுகிறது.
ஆதிபூதம் என்பது அழியும் தன்மை கொண்டது. ஆன்மா பிரியும் போது உடல் பஞ்சபூதத்தில் கரைந்துவிடும். ஆதி தெய்வம் புருஷனாகும். இந்த உடம்பு அந்தர்யாமியாக இருக்கின்ற ஞானே ஆதியஞன் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் மரணிக்கின்ற காலத்தில் என்னையே நினைத்து கொண்டு உடம்பை விட்டான் என்றால் அவன் என்னை அடைகிறான். ஒருவன் மரண காலத்தில் எந்த வடிவத்தை நினைத்து கொண்டு தனது உடலை விடுகின்றானோ அவன் அந்த வடிவத்தையே அடைகின்றான். ஆதலால் பார்த்தா, நீ என்னையே நினைத்து கொண்டு போர் புரிவாயாக. புத்தியையும் மனத்தையும் என்னிடத்தில் வைப்பதனால் என்னையே நீ அடைவாய். பிரம்மனுடைய பகல் 1000 சதுர்யுகம், அதுபடியே 1000 சதுர்யுகம் கொண்டது இரவும் ஆகும். ஒளி வழியாகச் சென்ற உயிர் பிறப்பதில்லை, இருள் வழியாகச் செல்லும் உயிர் பிறக்கின்றது என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. பரம்பொருளே, நீர் உத்தமமான ஒளி. நாரதாதி முனிவர்கள் உம்மை நித்தியமானவர் என்று புகழ்கின்றனர். உம்மை நான் அறிந்து கொள்வது எவ்வாறு என்றான் அர்ஜுனன். குந்திமைந்தா, நீ எதை செய்தாலும், எதை புசித்தாலும், எதை ஓமம் செய்தாலும், எதை கொடுத்தாலும், எந்த தத்துவத்தை உபாசித்தாலும் அவற்றை எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமாக இருக்கிறேன். எனக்கு பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. ஆனால் பக்தி எனும் அன்புடன் எம்மை வழிபடுகின்றவர்கள் என்பால் உளர். நானும் அவர்கள்பால் இருக்கின்றேன். யாரும் எம்மை அடையலாம். அதற்கு மனம் நிறைந்த பக்தியே போதும், வேறு கட்டுப்பாடு இல்லை. ஆகவே நீ என்னை அடைவாயாக. தேவர்களும் முனிவர்களும் என்னை அறியார்கள். என்னை உண்மையாக அறிந்தவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். நானே அனைத்துக்கும் பிறப்பிடம். யாவும் என்னிடத்தில் இருந்தே விரிகின்றன. என்னை அறிந்து பக்தி செய்தவர்களின் உள்ளத்தில் நான் ஞான விளக்காக இருந்து அஞ்ஞான இருளை அகற்றி விடுகிறேன் என்றார் பரம்பொருள். தாமரைக்கண்ணா, என்னை காத்து அருளும் பொருட்டு உம்மால் உரைக்கப்பட்ட மேலானதும் மறைபொருளும் ஆகிய உபதேச மொழியால் எனது மயக்கம் நீங்கியது. எம்பெருமானே, உமது ஈஸ்வர வடிவத்தை காண ஆவலாக இருக்கிறது. அதனை அடியேன் காணும் பேறு இருக்குமாயின் எமக்கு காட்டி அருள வேண்டுகிறேன் என்றான் பார்த்தன். தனஞ்சயா, பல வகைப்பட்டதும் பல நிறங்களை கொண்டதும் 100 1000 உள்ள எனது வடிவங்களை நீ பார்ப்பாயாக. ஆதித்தர்கள், வசுக்கள், உருத்திரர்கள், அஸ்வினிகள், பிற அசையும் அசையா பொருள் முதலியவற்றையும் நீ முன் காணாத பல அதிசயங்களையும் நீ பார்ப்பாயாக. உனது கண்களால் காண இயலாது, ஆதலால் ஞானக் கண்களை தருகிறேன் என்று கூறி பகவான் தனது மேலான ஈஸ்வர வடிவை காட்டி அருள் புரிந்தார். பல சூரிய ஒளியுடன் கூடிய இறைவன் வடிவை அர்ஜுனன் பார்த்தான். அநேக உலகங்களையும் அநேக நட்சத்திரங்களையும் அங்கே கண்டான். அதனால் வியப்பு அடைந்து ரோமம் சிலிர்க்க தலையால் வணங்கி கைகூப்பி தனஞ்சயன் கூறினான், தேவதேவா, உமது திருமேனியில் தேவர்கள் யாவரையும், உயிர் தொகுதிகள் அனைத்தையும், பிரம்மா சிவன் முதலியோரையும், எல்லா முனிவர்களையும், தேவ சர்ப்பங்களையும் காண்கின்றேன். எண்ணில்லாத கைகள், முகங்கள், கண்கள், கால்கள் இவைகளுடன் கூடிய உமது வடிவங்களை எங்கும் காண்கின்றேன். எல்லாம் நீரே என்று அறிகின்றேன். முதலும் நீரே, முடிவும் நீரே. திருதராஷ்டிரன் புத்திரர்கள், பீஷ்ம துரோணர்கள், 18 அக்ரோனி படைகளும் சேனைகளும் உமது பயங்கரமான வாய்களுக்குள் பரபரப்புடன் நுழைகின்றன. நதிகள் கடலை நோக்கி செல்வது போல வெந்தனல் வீசும் வாய்களுக்குள் புகுகின்றன. தேவரீரே, உமக்கு சரணம் என்றான் தேவமைந்தன். அர்ஜுனா, உலகங்களை அழிக்க வல்ல காலம் யானே.
உலகங்களை ஒடுக்குவதற்கு தலைப்பட்டு இருக்கிறேன். இங்கு நிற்கும் வீரர்கள் யாரும் வாழ மாட்டார்கள். ஆதலால் நீ எழு, புகழை பெறு, பகைவர்களை அழித்து தீமையை வென்று தர்மத்தை நிலைநாட்டி செல்வம் நிறைந்த அரசை நிறுவி கர்மத்தை செய் என்றார் பரமாத்மா. சர்வேஸ்வரா, உமக்கு ஆயிரம் ஆயிரம் சரணம். தாய், தந்தை, குரு எல்லாம் நீரே. உம்மை ஒப்பாரும் உயர்ந்தவரும் இல்லை. என் கண்கள் கூசுகின்றன. என்னை மன்னித்து முன்வடிவையே காட்ட வேண்டுகிறேன் என்றான் காண்டீபன். அர்ஜுனா, இந்த விஸ்வரூபத்தை இதுவரை யாரும் கண்டதில்லை என்று கூறி கண்ணபிரானாக காட்சியளித்து அவனது நடுக்கத்தை குறைத்தார் பரந்தாமன். பார்த்தா, அஞ்சாமை, உள்ள தூய்மை, ஞானத்திலும் யோகத்திலும் நிலைத்து இருத்தல், ஈகை, பொறாமைகளை அடக்குதல், ஞான நூல் ஓதல், தீங்கிழையாமை, சினமின்மை, துறவு, கோல் சொல்லாமை, உயிர்களிடத்தே இரக்கம், அமைதி, நேர்மை, பிறர் பொருளை விரும்பாமை, மனம் சலியாமை, வஞ்சகமின்மை, செருக்கின்மை, இனிமை, நாணம், மன உறுதி, தூய்மை இவை அனைத்தும் தெய்வ சம்பத்துடன் பிறந்தவனுக்கு இயல்பாகவே இருக்கும். பகட்டும் இருமாப்பும் தற்பெருமையும் சினமும் கடுமையும் அறியாமையும் அசுர சம்பத்து உடையவனுக்கு இருக்கும். தெய்வ சம்பந்தம் வீடு பேறு தரும். அசுர சம்பந்தம் மனம் நிம்மதி இல்லாமல் பிணியுடன் நன்மக்களின்றி துன்பத்தை அடைவான். தேவமைந்தா, நீ வருந்தாதே, தெய்வ சம்பத்துடன் நீ பிறந்தாய். அர்ஜுனா, ஒருமைப்பட்ட மனதுடன் கேட்டாயா? உனது அறியாமை அகன்றதா என்றார் தேவகி மைந்தன். அச்சுதரே, மயக்கம் ஒழிந்தது. உமது அருளால் தெளிவு பெற்றேன். இனி தங்கள் சித்தப்படி செய்வேன் என்று கூறி காண்டீபத்தை எடுத்தான் குந்தி மைந்தன். பகவான் கிருஷ்ணர் கூறிய பகவத்கீதையின் ஸ்லோகம் 630. அர்ஜுனன் கூறியது 57, சஞ்சயன் கூறியது 67 சுலோகங்கள், திருதராஷ்டிரன் கூறியது ஒரு சுலோகம். மொத்தம் 745 சுலோகங்கள் கொண்டது பகவத்கீதை. பாரதமாகிய திருப்பாற்கடலை கடைந்து கீதையாகிய அமுதத்தை எடுத்து வாசுதேவர் அர்ஜுனனுக்கு அருந்த கொடுத்தார். அர்ஜுனன் காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு போருக்கு ஆயத்தமானதும் வீரர்கள் சங்கத்தை ஊதி ஆராவாரம் செய்து மகிழ்ந்தார்கள். கந்தர்வர்கள், தேவர்கள், பித்ருக்கள், சித்ராச்சாரணர்கள் அனைவரும் இந்திரனுடன் அப்பெரிய போரை காண விரும்பி விண்ணிலே கூடி நின்றனர். ஒளிப்பதிவாளர் மகுடேஸ்வரருடன் உங்கள் ராஜா. வணக்கம்.